விளைச்சலுக்கு உரிய விலை கிடைக்காததுனால விவசாய பெருமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மாங்கனி நகரம் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்கின்ற கிருஷ்ணகிரியில் ஒட்டுமொத்தமாக இந்த விளைச்சலில் இந்த முறை விவசாயிகள் பாதிச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு கிருஷ்ணகிரியில் நாங்கள் செஞ்சோம். அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கேங்க. இப்போது ஆர்ப்பாட்டம் முடிஞ்சிருக்கு. இப்போ இவகிட்ட நான் காமிக்கிறேன். இது ஒரு மனுவாக விவசாய மக்களுக்காக நம்ம கலெக்டரை நேரடியாக சந்தித்து இந்த மனுவை விவசாயிகளுக்கும் விளைச்சலுக்குள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாவட்ட செயலாளரும் ஒரு குழுவும் போய் கலெக்டரை சந்தித்து இந்த மனுவையும் கொடுக்க இருக்கோம். இதை நாங்கள் சிஎம் செல்லுக்கும் அனுப்ப போகிறோம், மத்திய அரசுக்கும் அனுப்ப போகிறோம். ஏன்னா இது வாழ்வாதார பிரச்சனை. இன்னைக்கு விவசாயிகள் நல்லா இருந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்கும். அதில் யாருக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ அந்த விவசாயிகளை காக்க வேண்டியது ஒவ்வொரு அரசின் கடமை. அதனால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழக அரசையும் மத்திய அரசையும் நாங்கள் கேட்டுக்கிறது, விவசாயிகளை காப்பாற்றுங்க, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க. இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் விளைச்சலால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நான் பேசுகிறேன். தமிழ்நாடு முழுக்க நம்ம எடுத்துக்கிட்டாலும் நெல், அதே மாதிரி கரும்பு, வாழை, இப்போ இங்கே மல்லிப்பூ ரொம்ப விளைச்சல் அதிகம். ஆனால் அதுக்குரிய விலைகளும் இப்போ நான் சொன்ன எதுக்குமே உரிய விலை கிடைக்காதனால சென்னையிலிருந்து டெல்டாவிலிருந்து தமிழகம் முழுவதுமே விவசாயிகள் பாதிச்சிருக்கிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்க முடியுங்க. நிச்சயம் இந்த நிலை மாற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கிறேன். எஸ்பெஷலி தமிழக அரசு முதல்வர்கள் அவர்களை இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக விவசாயிகளுக்கு உடனடியாக ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்கி விளைச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக ஏப்ரல் மேல சீசன் போகும். சரிங்க. இந்த சீசன் முடிய போகுது. சீசன் முடிய போகும் சமயத்தில் அதிமுக உங்களை போன்ற எதிர்கட்சிகள் உள்ளது போராட்டம் நடக்குது. இது ஒரு அரசியல் அரசியல் விளையாட்டாகவும் சும்மா அரசியலுக்காக அரசியல் செய்கிறார்கள் சொல்லி இப்போ ஒரு சில கட்சிகளுக்கு பசங்க இதில் சும்மா அரசியல் செய்கிறதுக்கு என்ன? உண்மையிலேயே இந்த முறை தமிழகம் முழுவதுமே விவசாயிகள் பாதிக்கப்பட்டது. இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இப்போ நான் ஸ்டேஜில் புள்ளி விவரத்தோட ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ நஷ்டமாகுது ஒரு விவசாயிக்கும் என்பதை நான் புள்ளி விவரத்தோடையே நான் ஸ்டேஜில் அதை சொல்லியிருக்கேன். எனவே இது அரசியல் செய்யணும், இதை கவர்மெண்ட் மேலே ஒரு குறையை சொல்லணும் அப்படின்றது மட்டும் கிடையாது. இது ஒட்டுமொத்த விவசாயிகளுக்காக இந்த முறை நம்ம ஆர்ப்பாட்டம் ஏற்கனவே நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம், பண்ணாமலாம் கிடையாது. ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு. இப்போ என்ன ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் மக்கள் இது ஞாபகம் வச்சுருப்பாங்களா என்ன? அப்போ எப்படி இது அரசியலாக நீங்கள் பார்க்குறீங்க? ஏன் விவசாயிகளின் வாழ்வாதாரம் ஏன் பார்க்கல? அதுதான் என் கேள்விங்க. அது எல்லாமே அரசியல் சொல்லி கடந்து போக முடியாதுங்க. நிச்சயம் விவசாயிகளுக்கு இந்த அரசு பதில் சொல்லணும். ஆந்திர மாநிலத்தில் ஒரு டன்னுக்கு 4,000 ரூபாய் கொள்முதல் மானியம் கொடுக்குறாங்க. கர்நாடக அரசும் அந்த மாநில விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்யணும்னு சொல்லி ஆந்திர முதல்வருக்கு கடிதம் எழுதுறாங்க. தமிழக முதலமைச்சர் இந்த விஷயமா மாங்கனி விவசாயிகளுக்கு எந்த ஒரு பொருளுமே இருக்கல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது நம்ம ஆந்திரா, கர்நாடகா நம்மளுடைய அண்டை மாநிலங்கள், அவங்கெல்லாம் இப்போ பார்க்குறோம். நீங்கள் மானியம் கொடுக்குறாங்கன்றது ஒரு உண்மை. அதே மாதிரி ஆந்திராவில் விளைந்த மாம்பழங்களை தவிர மற்ற மாநிலத்தில் விளைந்த மாங்கனிகளை தடை செய்திருக்காங்க. ஏன்னா அவங்க விவசாயிகளை காப்பாற்றணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநாட்டணும்னு சொல்லி. பட் அந்த மாதிரி எந்த ஸ்டெப்புமே தமிழக அரசு செய்யலையே. அதுக்காக தான் இதை நம்ம கவனத்தில் கொண்டு வர வேண்டியது. இந்த வாட்டி விளைச்சல் அதிகம் எல்லா ஸ்டேட்லையும். அப்போ நம்ம தமிழ்நாட்டின் மாம்பழங்களே அவங்க புறக்கணிக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு இந்த அரசு என்ன பண்ணியிருக்கு? அப்போ மானியம் தாங்க தான் நான் கேட்டிருக்கேன். ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் மானியம் தரணும். அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் இருக்கிற அந்த பொருட்கள், அதாவது மாம்பழம் இந்த மாதிரி விளைச்சல் அதிகமாக தமிழ்நாட்டுக்குள்ள அலோவ் பண்ணாதீங்க. அப்போ தான் இங்கே இருக்கிற விவசாயிகள் வாழ முடியும். இங்கிருந்து கனிம வள கொள்ளை, கிரானைட் கொள்ளை, மணல் கொள்ளை, இதெல்லாம் மட்டும் பக்கத்து மாநிலங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு அரசு. ஆனால் இங்கே வாழ்கின்ற விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து கனிம வள கொள்ளைக்காக எல்லா இடத்துலையும் மணல் கொள்ளைக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்டில் ட்ரக் லாரிகள் மூலமாக, டாரஸ் லாரிகள் மூலமாக தொடர்ந்து அது கனிம வள கொள்ளை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில்
இதில் எந்த மாற்று கருத்து கிடையாதுங்க. அதனால் இது வெறும் நம்ம வந்து அரசியல்னு கடந்து போகாமல் இது மக்களின் வாழ்வாதாரம் அப்படின்னு நினச்சி இது நம்ம விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டிய காலம். மேடம் 2018 இதேமாரி ஒரு சூழல் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆச்சு. பக்கத்தில் ஆந்திரா வந்து 2000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போயும் கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இன்னும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ கர்நாடகாவுக்கும் இழப்பீடு தரணும்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ ஆண்ட அதிமுகவாக இருக்கட்டும், ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. புறக்கணிக்குதா அப்படின்னா இப்போ ஆந்திராவில் வந்து அவங்க மானியம் அவங்களே கொடுக்குறாங்க. மற்ற ஸ்டேட்டோட ஃப்ரூட்ஸ் உள்ளே வரக்கூடாது மாம்பழம்னு அவங்க தடுக்கிறாங்க, ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஏன் நம்ம கவர்மெண்ட் பண்ணலை? அதான் மத்திய அரசுக்கு இதில் பங்கு உண்டுங்க. நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஹெல்ப் வந்து விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து செய்யும் போது அந்த பெனிஃபிட் வந்து விவசாயிகளுக்கு போய் சேரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் எல்லாத்தையுமே நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயே பழிய போட்டுட்டு தப்பிச்சுக்கிட்டு நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வாழ முடியாது. இங்கே உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்தது தமிழக மக்கள். அதுக்கு நிச்சயமாக மாநில அரசு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு ஆகும். உற்பத்தி செய்யக்கூடிய மாங்கனி எல்லாமே பிரைவேட்டை நம்பி தான் வந்து விவசாயிகள் கொடுக்க சொல்லுது. அவங்க வந்து சொல்கிறது தான் ரேட்டு. அவங்க தான் என்னால் டார்கெட் தான் என்னால் பண்ண முடியுங்கிறாங்க. முடியாத சூழலில் ரோட்டில் கொட்டுறாங்க, ஒரு மரங்களை வெட்டக்கூடிய சூழலுக்கு போயிட்டாங்க. பார்த்தேன் இல்லை, அதனால தாங்க இன்னைக்கு இந்த சூழ்நிலையில தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம். இதில் அரசியல் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்களே கேள்வி கேட்குறீங்க ப்ரெஸ் பீப்புள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த வாட்டி அதிக விளைச்சல். இன்னைக்கு ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, விளைச்சல் அதிகமாக வர 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 ஒரு கிலோக்கு 3 ரூபாய் கூடு 4 ரூபாய் கூடுன்ற நிலைமை இருக்குது. அப்போ ஒவ்வொரு விவசாயியும் இன்னைக்கு அவங்க பயிர் போட்டு மருந்து அடித்து அந்த கனிகளை பறித்து லாரியில் ஏற்றி சந்தையில் கொண்டு வந்து விற்கிறப்போ அதில் கிடைக்கிறது நஷ்டம். 1 ரூபாய் கூட அவங்களுக்கு லாபம் கிடைக்காத ஒரு சூழல் இருக்குது. அது இதெல்லாம் நிச்சயம் மாறணும் தான் நான் கேட்டுக்கிறேங்க. இன்னைக்கு நான் கேப்டன் கூட அமெரிக்கா எல்லாம் கண்ட்ரிஸ் போகிறாங்கல்லாம் நம்மளுடைய நாட்டுடைய பழங்களுக்கும் காய்கறிகளுக்கும் அவ்வளோ விலை இருக்குது. ஏன் எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணி இதை ஒரு ட்ரேடிங் மாதிரி பண்ணி கவர்மெண்ட்டே இதை வந்து அதாவது உலகம் பூரா எக்ஸ்போர்ட் பண்ணலாமே. இன்றைக்கி எவ்வளோ உலக நாடுகளில் நம்ம தமிழ்நாடோட மாம்பழம் நமக்கு கிடைக்காதான்னு எவ்வளோ பேர் ஏங்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முறைப்படுத்தணும், ஒரு சிஸ்டம் உருவாக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற விளைகின்ற மாம்பழங்கள், வாழைப்பழங்கள், அதே மாதிரி பலாப்பழம், இதுக்கெல்லாம் வந்து உரிமை பெற்று அதே மாதிரி காய்கறிகளை எல்லாம் பக்காவாக நம்ம சிஸ்டமேட்டிக்காக பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணால் பல மடங்கு லாபம் வரும். தொழிற்சாலைகளை அமைத்து இந்த ரா மெட்டீரியலை வச்சு பல பொருட்கள் நம்ம தயாரிக்கலாம். இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும். விவசாயிகள் வந்து அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும், நஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும்னா இது எந்த வகையில் நியாயம் அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. மாம்பழம் அறுவடை வந்து இறுதி கட்டத்தை எட்டியிருக்குது மேடம். அதாவது மாம்பழம் வந்து ஒரு சில நாட்கள் தான் வைக்க முடியும், அடுத்து அடுக்கக்கூடிய பொருள். இது போர்க்கால அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல்ல மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிட்டு அவங்க பதிலுக்காக காத்திருக்கிற இந்த செயலை அதுதான் இப்போ ஸ்டேஜ்லேயே பேசினேன். ஒரு முதலமைச்சர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் போடுறாரு மத்திய அரசுக்கு, உடனே அவங்க ஒரு பதில் கடிதம் போட்டுறாங்க. இது முடிஞ்சு போச்சுங்களா? இப்படி தாங்க இன்னைக்கு நம்ம மீனவர்களாகட்டும், வியாபாரிகளாகட்டும், சிறு குறு தொழிலாகட்டும், எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஒரு கடிதம் எழுதி தான் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு பதில் கடிதம் ஒன்று போட்ட வேலை முடிச்சுன்றாங்க. இது அப்படி இல்லைங்க. இது கடிதத்தில் ஒன்றும் இல்லை. மக்கள் வாழ்வாதார பிரச்சனை, வாக்களித்த என் மக்களுக்கு நான் வந்து பதில் சொல்லணுன்ற இடத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக அவங்க மனசாட்சியை தொட்டு பார்த்து கடிதம் எழுதுவதற்கு பதில் அவங்க மக்களை காப்பாற்றணும் தான் நான் கேட்டேன். கஸ்டடியல் அஜித் குமார்ன்றவர் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர் இறந்திருக்கிறதா சொல்கிறாங்க. போலீஸ் தாக்கி தான் அவர் இறந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நேற்று அறிக்கை கொடுத்துருக்கோங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக. நேற்று வந்து அஜித் குமார் மட்டும் கிடையாதுங்க, இந்த 2024 மட்டும் லாக் அவுட், அதாவது விசாரணை என்று அழைத்து சென்று கொலை செய்யப்பட்டவர்கள் மொத்தம் 9 பேர். அதனால இன்னைக்கு விசாரணை என்பது போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, விசாரணை என்ற பேரில் அவர்கள் அடைச்சு போய் நைட்டெல்லாம் அடித்தா ஒரு மனிதர் எப்படி தாங்க முடியும்? இது வந்து இன்னைக்கு முதல்வர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அது அடிக்கிறப்போ வந்து பயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காரு அப்படிங்கிறாரு. அப்போது இப்படி வந்து நம்ம எல்லாத்தையுமே கடந்து போகக்கூடாது. அவரும் ஒரு சக மனிதர் தானே, ஏன் நம்ம நினைக்கிறோம். அப்போ காவல்துறை வந்து மக்களை காக்கும் துறை தானே ஒழிய காவு வாங்கும் துறை கிடையாது. நிச்சயமாக ஒரு மனிதனை இன்னொரு மனிதர் அடித்து கொள்ளுகின்ற சட்டம் நிச்சயம் நம் தமிழ்நாட்டில் இல்லை,
இன்னியும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். விசாரணை பண்ணுங்க, உரிய முறையில் பண்ணுங்க. அதுக்காக நைட்டெல்லாம் 18 மணி நேரம் 20 மணி நேரம் ஒரு மனுஷனை அடிச்சா எப்படி தாங்க முடியும்? அப்புறம் சொல்றாங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சிம்பிளா ஒரு வேர்ட் சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். இனி வருங்காலங்களில் நிச்சயம் இது மாதிரி இறப்புகள் நடக்கக்கூடாதுன்னு தேமுதிக சார்பாக கேட்போம். தமிழகத்தில் தொடர்ந்து கொலை கொள்ளை அதிகரிச்சுட்டே வருது. இது சட்டம் ஒழுங்கு எப்படி பார்க்குறீங்க? சட்டம் ஒழுங்கு பெரிய கேள்விக்குறி தான். நான் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சொல்லிட்டு இருக்கேன், இப்போ ஸ்டேஜ்லையும் அதை தான் சொன்னேன். அதுக்கு மிக முக்கிய காரணம் டாஸ்மாக், போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது, மெத்தபெட்டமைன், கொக்கைன் போன்ற போதை வஸ்துக்கள் அதிகமாக இருப்பதனால தான் இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே இன்னைக்கு அதிகமாக இருக்கு. அந்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி அவங்கள பிஸியாக வச்சா அந்த தாட்டுக்கு அவங்க போக மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வேலை இல்லை, டைம் பாஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் தெரியாது. அதனால இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க அடிக்ட் ஆகிறாங்க. இது நிச்சயமாக இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நிச்சயமாக டாஸ்மாக் கடைகள் ஒழிக்கணும், கள்ளச்சாராயங்களை ஒழிக்கணும், இந்த போதை வஸ்துகளை ஒழித்து எல்லாருக்கும் தொழில்கள் ஒவ்வொரு ஒரு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லையும் எடுத்துக்கங்க, ஒவ்வொரு தொழில் நல்லா இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம தொழிற்சாலைகளை கொண்டு வேலை வாய்ப்பை உருவாக்கி எல்லாருக்கும் வேலை கொடுத்தா இந்த நாடும் நல்லா இருக்கும், நம்ம எதிர்கால இளைஞர்களும் நல்லா இருப்பாங்க. கூட்டணி ஜனவரி 9 அறிவிக்க சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு எல்லா கட்சிகளும் மத்திய மாநில அரசுகளில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த கட்சிகள் இல்லாமல் தேமுதிக ஒரு தனியாக அணியாக நின்று எல்லா மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக உள்ள கட்சிகளை உண்டு திரட்டி உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியாக இருக்குமா, இல்லை திமுக அதிமுக பக்கம் செல்லக்கூடிய வாய்ப்பு? ஏற்கனவே தேமுதிக பலமுறை பல தேர்தல்களில் தனியாக களம் கண்டு தமிழக அரசியல் வரலாற்றில் தனியாக போட்டியிட்ட ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் இருந்தபோது. அதற்கு பிறகு கூட்டணிகள் அமைந்தது. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி எல்லாருமாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமையுமா அப்படின்றத நீங்க கேட்குறீங்க. அதுவும் நாங்க முயற்சி எடுத்தது தான் மக்கள் நல கூட்டணி என்று. எனவே இனி வரும் காலங்களில் நான் எல்லா பிரஸ் மீட்லையும் சொல்றேன், கூட்டணி ஆட்சி வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமாக அப்படி கூட்டணி ஆட்சி அமைந்தால் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது. ஏன்னா இன்னைக்கு ஆட்சியாளர்கள் சரியா செயல்படாத போது கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு ஒரு மினிஸ்ட்ரிங்களே பிரித்து கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் அந்த இலாக்காவை எடுத்து இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து. எனவே எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் இங்கு அமைகிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். உளுந்தூர்பேட்டையில் பேசின எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனிப்பெருமனுடைய ஆட்சி அமைக்கின்றார். அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது ஒரு தனிப்பெருமனுடைய அதிமுக ஆட்சி அமைக்கின்றார். அவர் கருத்துங்க. இது அவருடைய கருத்துக்கு நீங்க அவர்கிட்ட தான் பதில் கேட்கணும். அவர் நம்பிக்கை, அவருடைய கருத்து, அவங்க கட்சி மேல அவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆனா இன்னைக்கு என்டிஏ அலையன்ஸ்ல இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நிச்சயமாக என்டிஏ அலையன்ஸ்ல கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது அவங்கவுங்க கட்சியினுடைய நம்பிக்கை. அதனாலதான் சொல்றேன், கடைசியில் எஜமானர்கள் மக்கள் தான். அவங்க யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுதான் உண்மை. அதனால பொறுத்திருந்துப்பாங்க. அதுதான் இப்போ விளை நிலங்கள் பரந்தூர்ல எத்தனையோ ஏக்கர் நல்ல பசுமையான நிலம், நல்ல இன்னைக்கு விவசாயம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பூமிங்க. அங்க பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்றதுனாலதான் மக்கள்கிட்ட எதிர்ப்பு. இங்க எந்த திட்டங்கள் ஆனாலும் அது மக்களுக்கான திட்டம், மக்கள் ஆதரவோட ஒரு திட்டம் வந்தாதான் அது வெற்றி பெறும். மக்களை எதிர்ப்பை சம்பாதித்து மக்களுக்கு விரும்பாத ஒரு திட்டத்தை கொண்டு வருவதால் என்ன லாபம் இருக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியல. அப்போ நிச்சயமாக மக்கள் கருத்தை கேட்டு உரிய இன்னைக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு அதுக்கு மட்டும் அலர்ட் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன் இன்னைக்கு இவ்வளோ ஹெக்டேர் விவசாயிகள் பாதிச்சிருக்காங்கல்ல, ஏன் இதுக்கெல்லாம் காசு அலர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம், விவசாயிகள் பாதிக்கிறாங்க, தொழில்கள் பாதிக்கப்படுகிறது. இன்னைக்கு எல்லா பக்கமும் இன்னைக்கு மீனவர்கள் பாதிக்கிறாங்க. ஏன் இதுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்க? அதெல்லாம் தவறான ஒரு விஷயம். இன்னைக்கு கவர்மெண்ட் லேண்டு எவ்வளவோ ட்ரை லேண்ட் வேஸ்டா கிடக்குது. அந்த மாதிரி இடம்லாம் நீங்க சூஸ் பண்ணி அங்க இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ் கொண்டு வருவது, ஃபேக்டரிஸ் கொண்டு வருவதால் இன்னைக்கு விவசாயமும் நல்லா இருக்கும், தொழிலும் நல்லா இருக்கும், மக்களுக்கும் நல்லது நடக்கும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிறப்பானதா இருக்கும். எல்லா வகையிலும் மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா. அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிங்கிறது. உங்களுடைய நிலைப்பாடு எப்படின்னா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதா
ஆட்சி அவர் அதிகாரத்துல கேட்கிறார், பங்கு- அதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அகைன் அதே கேள்வி கேட்கிறீங்க. அவங்களுடைய கருத்து இல்ல, அதை சொல்லுங்க. சொல்லுங்க. தேமுதிகவோட நான் அதையும் சொல்லிட்டேனே. கூட்டணி ஆட்சி அமைந்தால் வரவேற்கிறோம் தான் நான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே. அதுக்கும் பதில் நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் எல்லாமே இன்னைக்கு நம்ம பேச முடியாது. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. எப்படியெல்லாம் நகர்வுகள் பார்ப்போம், அரசியல் நகர்வுகள் என்னெல்லாம் இனி நடக்க போகிறது, அது பொறுத்து தான் எங்களுடைய நிலைப்பாடு. திமுக கூட்டணியில் மேடம் திருமாவளவன் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடுவார்னு சொல்லி பரவலாக பேசப்படுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் நேற்று மதுரையில் நடந்த பிரஸ் மீட்ல பாஜக அதிமுக கூட்டணி இணைப்பு இருக்கிறது, ஆனால் பிணைப்பு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன். இந்த திமுக கூட்டணிக்குள்ள உண்மையாலுமே வந்து இந்த முரண்பாடுகள் வருது. நாங்கள் டோட்டலாக அந்த கூட்டணியிலேருந்து வெளியே இருக்கோம். இந்த கேள்வியை என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு எப்படி நான் பதில் சொல்ல பொதுவாக பார்வை எப்படி இருக்கு? இல்லை, அப்படி பார்வை எப்படி, மறுபார்வை எப்படி, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஏசியங்களுக்கு நான் எப்பயுமே பதில் சொல்கிறது கிடையாதுங்க. எல்லாமே வியூகங்களின் அடிப்படையில் நடக்கின்ற ஒரு விஷயங்கள். அதனால அவர் பேசின கருத்தை அவரிடம்தான் நீங்கள் கேள்வி கேட்டாரு, அவங்க கேட்கணும். இப்போ அவர் சொன்ன ஒரு கருத்துக்கு என்கிட்ட பதில் கேட்டால் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனால் அந்த பற்றி எனக்கு பதில் இல்லை. No comments. ஓகே ஓகே